ஜெய் ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆந்திராவோட ஸ்பெஷல் எக்கு புதுசு செய்யலான்னு இருக்கேன். எக்கு வெண்டைக்காயும் சேர்ந்து ஒரு புதுசு. இது தாளிக்கிறது என்னென்னு போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடுகு வெந்தயம் எல்லாம் போட மாட்டாங்க, உளுத்தம்பருப்பு எதுவுமே போட மாட்டாங்க. துருவின இஞ்சி, நறுக்கின பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10-12 வெண்டைக்காய், ஒரே ஒரு தக்காளி போட்டு வதக்கிட்டுருக்கேன். நல்லா வதக்கணும், உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. வதங்கின பிறகு இதில் நம்ம வந்து உப்பு ஏற்கனவே போட்டால் தனியா பொடி, காரப்பொடி, அப்புறம் வந்து நம்ம புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த புளித்தண்ணி, தனியா பொடி, காரப்பொடி, இது மஞ்சத்தூளெல்லாம் போட்டு இது கொதிக்க விடணும். நல்லா வதக்கிட்டு கொதிக்க விடணும். கொதித்த பிறகு நல்லா ஒரு தண்ணி இப்போ வந்து பாதி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். ஏற்கனவே உப்பு போட்டுட்டா நல்லா காரமும் இதுவும் போட்டால் போதும். கொதிக்க விட்டு நல்லா வெந்த பிறகு இந்த எக்கு வச்சு வேக வச்சுருக்கோம் பாருங்கள். அதை பாதியாக கட் பண்ணி அதை போட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா சூப்பரான ஒரு எக்கு புதுசு ரெடி.